எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, இந்த டிட்வா புயலால் சென்னைக்கு அதிகமான தாக்கம் இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் மழை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பெஞ்சிட்டு இருக்குது. கனமழை இல்லைங்க, மிக கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20 to 26 சென்டிமீட்ரு மழை பெய்துட்டுருக்கு. சென்னை நகர மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் 5 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிட்ருக்குது. எங்களுக்கு 5 புகார்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த வந்த புகாரை நாங்கள் சரி பண்ணிட்டோம். எல்லா இடத்துல தண்ணி தேங்காமல் ஃபுல்லாக நிறையா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குற மக்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இந்த வடிகால் அமைக்கும் பணிக்காக கிட்டத்தட்ட 4500 கோடியிலேருந்து 4600 கோடி ரூபா செலவு பண்ணினதாக தமிழக அரசு அதாவது திமுக அரசு கணக்கு சொல்லியிருக்காங்க, பொது வெளியிலே சொல்லியிருக்காங்க. சென்னை ஏரியா பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் மிதந்துட்டு இருக்குது. கார்கள்லாம் மூழ்கி இருக்குது, 2 வீலர்கள்லாம் மூழ்கி இருக்குது. மக்கள் அன்றாட தேவை எதுவுமே பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னங்கிறாங்கன்னா, எங்களுக்கு 5 கால் தான் கம்ப்ளைண்ட் கால் வந்துச்சு, நாங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டோங்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சொல்லுங்கள்? 4600 கோடி ரூபா வடிகால் நாங்கள் சீரமைக்கும் பணியை நல்லா திருப்தியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4500லேருந்து 4600 கோடி ரூபா அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு? நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை எப்படிங்க மிதக்கும்? அவங்க பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உலக மீடியாக்களே சென்னையை திரும்பி பார்க்குது, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குது. சென்னை தத்தளிக்குது, மிதக்குது மழை வெள்ளத்தால். கொள்ளையடிக்கிறவங்க இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு ஏப்பம் விட்டுட்டு எதுவுமே தெரியாத போல் கம்ப்ளைண்ட்டே வரலேன்னு சொல்லி மனசாட்சி இல்லாமல் மேயர் பிரியா அவங்க பேசுகிறாங்க. மக்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சுக்குங்க. இவங்களே பொது வெளியில் சொன்ன தொகை தான் இது. 4600 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. 4600 கோடி ரூபா செலவு பண்ணி வடிகால் சீரமைக்கும் பணியை பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ மழை தண்ணி எவ்வளோ போயிருக்கோம் சொல்லுங்கள்? எதுவுமே போகாமல் மக்கள் மிதக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க மக்களை இவங்க ஊழலற்ற ஆட்சியை அமைச்சிருவாங்கன்னு நம்பி 2026 தமிழக மக்கள் இவங்களுக்கே ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மாற்றக்கூடிய சக்தி தமிழக மக்களையே நம்ம கையில் இருக்குது மக்களே.